அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர். இந்த 4 டீட்டெயில்ஸையுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பார்க்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பார்க்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் பார்த்திங்கன்னா நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு பக்கத்தில் வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது. ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் டைரக்ட் கன்சல்டேஷன் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம். ஏப்ரல் 16ஆம் தேதி, ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை உள்ள இந்த ஒரு வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஏப்ரல் 16ஆம் தேதி ஏகாதசி திதி. ஏகாதசி திதி அன்றைக்கி பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது, புருஷ சூக்தத்தை பாராயணம் பண்ணுறது, மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது. அதுக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஏகாதசி திதி அன்றைக்கி பொதுவாகவே நிர்ஜல உபவாசம் பண்ணுறது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பாதிப்புகள் இல்லாதவங்க நிர்ஜலமாக பண்ணலாம். அதாவது ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பலகாரங்கள்னு சொல்லுவோம், இல்லை அல்ப ஆகாரம்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த உபவாசத்தை கடைப்பிடிக்கலாம். ஏன் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு புத்தி சாத்துரியம், புத்தி கூர்மை, படித்தது ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அம்சங்கள். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஏகாதசி திதி அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தினால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம், மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதனால் அந்த புத்தி கூர்மைகள் ஏற்படும். ரொம்ப முக்கியமான ஒரு திதின்னு சொல்லக்கூடியது ஏப்ரல் 22ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறது. ஸோ குரு பெயர்ச்சின்னாவே மீனராசிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த ஒரு குரு பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ண போகிற. அதற்கான நிறைய பலன்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். அது உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. போட்ட ஜஸ்ட் ஒரு 15-20 டேஸ்லேயே நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட 65,000 வியூ போயிருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். அது பகவத் சங்கல்பம். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பாக. அதுபோல் அது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான 3 கிரகங்கள் உங்களுக்கு லக்னம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில், ரிஷப ராசியிலிருந்து பார்க்கும்பொழுது 12ஆம் வீடு. ஆனால் காலபுருஷனுக்கு 1ஆம் வீடாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் மெயினாக அப்பா, தாத்தா, முத்தாத்தா, வீட்டில் பெரியவங்க இவங்களுடைய உடல்நிலைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு வலது கண் சார்ந்த, இடது கண் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு கால் பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு முக்கியமான கம்யூனிகேஷன்லாம் செலவாகக்கூடிய வாய்ப்புகள், செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போவதற்கான வாய்ப்புகள். எதுவாக இருந்தாலும் சாயந்தர நேரத்துக்கு அப்புறம் பேசினா கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே பேசுகிறது நல்லது. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறதோட எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகம். எல்லாமே இருந்தும் ஏதோ நம்மளை ஒரு மாதிரி மனசை குடையிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது மிருத்யுஞ்சயனுடைய ஜபம், மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறது உங்கள் வீட்டில் உங்களுடைய பெரியவங்களுடைய பிரச்சனைகள், கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இந்த ட்ரெயின் இந்த டைமுக்கு வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் தான் கோச்சாரம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரெயின் வரும் அப்படின்னு தெரியறது உங்கள் தசாபுதியில் தெரிஞ்சிடும். இந்த கோச்சாரத்தின் வலிமை எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை கொடுக்கும்னா, எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்னா, அந்த டைம் அப்படிங்கிறது இதுதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய டைம் தான் கோச்சாரம். ஸோ கோச்சாரத்தில் தான் மேக்ஸிமம் எல்லாமே நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய தசாப்திகள், இப்போ நடக்கக்கூடியது எந்த தசாப்திகள் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு கோச்சாரம் பொதுவாக உங்களுக்கு இழப்புகளை கொடுக்கலாம், பிரிவினைகளை கொடுக்கலாம், ஒரு நம்மளை தனியாக பிரிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படலாம். எதிர்பார்த்ததோடு எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. பெண்கள் உடல்நிலைகளை கவனம் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. மிருத்யுஞ்சய ஹோமம், மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். சந்தோஷம்னு பார்த்தா 50%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 70%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.